பாலமுருகன் கூட நல்லா பாடுவாரு. அது உனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லுமா. அது அன்னைக்கு தோட்ட பங்களால பாடிட்டு இருந்தாரு தனியா, அப்படியே எஸ்பிபி வாய்ஸ். என்ன பாலமுருகா அண்ணா தனியா பாடினியாமே? ஜோடி சேர்ந்து பாடினாதான் பாட்டுக்கு அழகு. கைய தூக்கு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே, குடும்ப கச்சேரி போட்டுருவோம். தனலட்சுமி சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் பாடுறீங்க, நாங்க கேக்குறோம். பாலமுருகா அண்ணே கச்சேரி பிரமாதமா இருக்கணும். சரிண்ணா. மதுரையில இருந்து வாத்தியக்காரங்க எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டுக்க. வீட்டு செவுர்ல விரிசல் விழுற அளவுக்கு பாட்டு சத்தம் அதிரணும். நல்ல மாட்னடா. சரிண்ணா. பாடுறவங்கள 2 குரூப்பா பிரிக்கலாம். பாலமுருகன் குரூப், வெண்ணிலா குரூப். ஜெயிக்கிற குரூப்புக்கு தங்கச்சங்கிலி பரிசு. ஓ பாலமுருகா அண்ணே நம்ம குரூப் ஜெயிச்சாகணும். சரிண்ணா. வெண்ணிலாவை பார்த்தா தோக்குற மாதிரியா தெரியுது? நாங்க சவாலுக்கு தயார். என்ன வெண்ணிலா? அப்படின்னா போட்டி நடத்திடலாம். பாலமுருகா, நாம இந்த பாட்டு போட்டிக்கு பக்காவா தயாராகணும். தில்பாண்டி கையில ஜால்ராவை கொடுத்து மேடையில ஒரு ஓரமா உட்கார வச்சு ஜிங்கு சான் போட வச்சிடுவோம். நீங்க 2 பேரும் கோரஸ் பாடிடுவீங்க. நீ என்ன பண்ண போற? நான் கிட்டப்பாவுல ஆரம்பிச்சு அங்கிருந்து நேரா இறங்கி வந்து எம்எஸ்விய ஒரு சுத்தி அப்படியே யூ டர்ன் போட்டு இளையராஜா வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க போற. அவர் வாய்ஸ்ல பாட போறேன். இந்த வயசுல பாடியில போறோம்னு சொல்லி நாங்கெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறோம். பாட்டு போடுறோம்லாம் சொல்லாத. உன் கட்ட குரலை வச்சுக்கிட்டு VTV கணேஷ் வாய்ஸ் சொன்னா ட்ரை பண்ணு, நல்லா இருக்கும். பாட்டு பாடுறேன்னு கேட்கறவங்கள கொன்றாத. டேய் கொஞ்சம் சீரியஸா யோசிங்கடா. இந்த போட்டியில நம்ம தோத்து போனோம், அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. மாப்ள, அக்ரகாரத்துல அங்கிள் ஒருத்தர் 6 to 7 பாட்டு கிளாஸ் நடத்துறாரு. அவர்கிட்ட போய் நம்ம 4 பேரும் ஜாயின் பண்ணிடலாமா? ஆறுமுகம் 60ஆம் கல்யாணத்துக்கு பாட்டு பாடுறதுக்கா? டேய் நல்ல உருப்படியான வழி சொல்லுங்கடா. டேய் நாம இந்த புலிநகை செய்யன அடகு வச்சு மெட்ராஸ் போய் இந்த சூப்பர் சிங்கர் ப்ரோகிராம் நடத்துறாரு மனோ, அவரை ராத்திரியோட ராத்திரியா அழகா தூக்கிட்டு வந்து நம்ம சார்பா பாட வச்சிடுவோமா? என்ன அவரு நம்ம அளவுக்கு பாடுவாரான்னு கொஞ்சம் சந்தேகம். போட்டி நம்ம வீட்டுல இருக்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள மட்டும்தான். வெளியில இருந்து ஆள் கூட்டம் வந்தா அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. தம்பி இங்க வாங்களே. பாலா, இந்த அம்மா எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க? வாங்க தம்பி. டேய் அந்த அம்மா எதுக்குடா நம்மள கூப்பிடுது? நீ பேசுனது கேட்டிருக்கோம். உன்னை உள்ள பிடிச்சி தலை தான் கூப்பிடுறாங்க. இறங்கி வையா. வணக்கங்க. வணக்கம். உன் பேரு பாலமுருகன்னு தெரியும். இவங்க பேரு மதயான தில்பாண்டி பென்னி குயிக். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதுல யாரு போட்டி இன்னைக்கு பாட போறீங்க? பாலமுருகன், பாட்டு பாடுறது அவ்வளோ ஈஸி இல்லப்பா.